பண்டிதர் ராமகிருஷ்ணா, ராணி கிடைச்சிட்டாங்களா? ராணி கிடைச்சிட்டாங்களாவா? அதாவது கிடைச்சதா இல்லையான்னு அந்த பொருளை மகாராணி ஆசைப்பட்டு கேட்ட அந்த பொருளை அது மகாராணி இருக்காங்கல்ல, அவங்க அடம் பிடிச்சாங்க. உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு. அந்த விசேஷமான பொருள் இப்போ கிடைச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். கிடைக்கல. கிடைக்கலையா? ஆனா கண்டிப்பா கிடைச்சிரும். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ராஜா தரம்பால் முன்னாடி சௌதாமினி தேவியோட நடன நிகழ்ச்சி நடந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நேரம் வந்துருச்சு. சௌதாமினி தேவி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நாட்டியத்துக்கு தயாரா இருக்காங்க. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது. இங்க என்ன நடக்குது எனக்கு சுத்தமா புரியல. இப்ப நாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் குதிரை பந்தயம் நடக்க போகுதுன்னு சொல்ல போறீங்க, அப்புறம் தர்பாரை பத்தி ரசிக்க சொல்லுவீங்க, அப்புறம் நாடகம் நடக்க போகுதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ராத்திரி ஆயிடும். அப்பவும் நட்சத்திரங்களை என்றதுக்கு ஒரு நிகழ்ச்சியை வைப்பீங்க. நண்பா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன தயவு செஞ்சு சீக்கிரமா ராணி முன்முனை சந்திக்க வைங்க. சரி, கண்டிப்பா. அது மகாராஜா தரம்பால், உங்களோட அருமையான மகாராணி முன்முன் உங்களை ஆசையா பார்க்கதான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நினைச்சதை விட அதிக நேரம் ஆகுது. நண்பா, நீங்க நாட்டியத்தை பார்த்தே ஆகணும், எனக்காக பார்க்கணும். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், இந்த நாட்டிய நிகழ்ச்சி தான் கடைசியா இருக்கும்னு. ராணி முன்முன், நான் வரேன். மகாராணி திருமலம்பா, சொல்லுங்க. நீங்க சீக்கிரமா போய் ராணி முன்முன் கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையாவே அலங்காரம் பண்ண சொல்லி. அது வரைக்கும் என்னோட நண்பர் நாட்டியத்தை பார்த்து சந்தோஷப்படட்டும். என்னோட ஆசை என்னவா இருந்ததுன்னா, என்னோட நண்பர் லங்கையோட மகாராஜா தரம்பால் அவர்களோட வரவேற்பு நிகழ்ச்சி நம்ம அரசு பாரம்பரியத்தோட நடக்கணும்னு. நண்பா, இந்த நாட்டிய நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க ஒத்துக்கிட்டதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பா, இந்த நாட்டிய நிகழ்ச்சியை கதிக்க துண்ணவா ஆரம்பிங்க. பாத்தீங்களா, இலங்கை மகாராஜாவும் சௌதாமினியோட நாட்டியத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு பாருங்க. இல்ல குருவே, மகாராஜா என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டிய நிகழ்ச்சி எந்த தாமதமும் இல்லாம சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா மகாராஜாக்கு நாட்டியத்தை பார்க்கறத விட ராணியை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா நண்பா, நான் கூடிய சீக்கிரமே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் லங்காவின் மகாராஜா. நான் ஒரு கெட்ட செய்தியோட வந்திருக்கேன். என்ன செய்தி என்னன்னா, லங்கா மேல சில எதிரிங்க தாக்குதல் நடத்திருக்காங்களாம். என்ன? உங்க அரசவை ஆளுங்களே துரோகம் பண்ணிட்டாங்களாம். துரோகமா? எக்க திக்க துண்ணா. மகாராஜா என்ன சொல்றாருன்னா, அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. நண்பா, லங்கையில இப்படி ஒரு நிலைமைனா நீங்க இப்பவே இங்கிருந்து கிளம்பி லங்கைக்கு போகணும். ஆனா நீங்க தனியா போக போறதில்ல, நானும் உங்க கூட வரேன். அப்புறம் மகாராணி முன்முனை பத்தி யோசிச்சோன்னா, அவங்க இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லங்கைக்கு வரட்டும். போலாம். நண்பா, என்னாச்சு நண்பா? நான் முதல்ல நாட்டியத்தை பார்க்கறேன். என்னுடைய நண்பர் இதை எவ்வளவு பாசமா எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள என்னோட முன்முன் அழகா அலங்காரம் பண்ணி முடிச்சிருவாங்க. லங்காக்கு நம்ம முன்முனையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாம். மன்னிச்சிருங்க இலங்கை மகாராஜா, இதை பாருங்க, உங்க நாட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது. நீங்க அதை சரி பண்ண போறீங்க. நீங்க ராணி முன்முன்ன கூட்டிட்டு போறதுக்கு அங்க ஒன்னும் கல்யாணம் காட்சி நடக்கலையே. ஆமா மகாராஜா தரம்பால், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசவையில நடக்கிற கலக்கம் வெளியில இருந்து வரதை விட ரொம்ப ஆபத்தானது.
சரியான நேரத்துல அதை நிறுத்தலைன்னா அப்புறம் காட்டுத்தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி எங்க போய் முடியும்னா எல்லாத்தையுமே பஸ்பமாக்கிடும். ஏக்கதைக்க துன்னா. பண்டித் ராமகிருஷ்ணா, மகாராஜா நீங்க சொல்றது சரியா தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் எதிரிகளை தாக்குறப்போ அங்க ராணி ஞாபகம் வந்துட்டா திரும்ப விஜயநகர் வர வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் ராணியை அவர் கூட கூட்டிட்டு போறதுக்கு விருப்பப்படுறாரு. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கண்ணு காது எதுவுமே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. மகா மந்திரியாரே. மகாராஜா. என்ன என்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? மகாராஜா நம்மளோட நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் போவார். நாட்டியத்தை ஆரம்பிக்க சொல்லுங்க. நடன கலைஞரை இப்பவே வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. ஹாய் சௌதாமினி தேவி, உன்னோட முகத்துல இருந்து அந்த முக்காடு மட்டும் விலகிடுச்சுன்னா அது சாதாரண ஆனந்தம் இல்ல, பேரானந்தம். ஏக்கதைக்க துன்னா. குருஜி, கண்டிப்பா யுத்தம் நடக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும். உயிரோட இருந்தா நீங்க ஏதாவது வேற நாட்டுக்கு போய் ராஜகுரு ஆயிருங்க. நாங்க உங்க சிஷ்யர்களாவே இருக்கோம். அட கடவுளே. எக்கதைக்க துன்னா. ஏன் கை தட்டல? என்னோட ராணி எவ்வளோ அழகா நாட்டியம் ஆடுனாங்க. ஆனா யாருமே கை தட்டல. மகாராஜா தரம்பால், நாங்க யாரும் கை தட்டலைங்கிறது இங்க விஷயமே கிடையாது. விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் கை தட்டுனீங்க? ஏன்னா இங்க என்ன நடந்ததோ அது ராணியோட மரியாதையும் பேரையும் காப்பாத்துற மாதிரி இருந்துச்சா? ஒரு கணவனா உங்களால எப்படி இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியுது? உங்களோட மனைவி அரசவையில எங்க எல்லாரும் முன்னாடியும் நடனம் ஆடி இருக்காங்க. நாட்டியம் ஆரம்பிச்சப்ப எனக்கு ரொம்பவே கோபம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ராணியோட திறமை என் மனசுல இருந்த கோவத்தை போக்கிடுச்சு. இது ஒருவேளை ராணி மேல எனக்கு இருக்க காதல்னால கூட இருக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா தரம்பால் அவர்களே. ஆனா தயவு செஞ்சு காதலுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க எதை காதல்னு நினைக்கிறீங்களோ அது காதலே இல்ல. அது நாம மத்தவங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். மகாராஜா தரம்பால், உங்களுக்கு காதல் கண்ணை மறைச்சிருச்சு. காதல் தான் உங்களோட பலகீனமே. ஒருவேளை அதனாலதான் மகாராணி முன்முன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ என்னவோ. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு மகாராணி அன்னைக்கு எந்த வேஷத்திலையும் இல்லையே. எனக்கு ராணி மனரீதியா வேற ரூபத்துல இருந்தாங்கன்னு தெரியும். அதனாலதான் ராணி நாட்டியம் ஆடும்போது நான் தடுக்கல. இல்ல, மகாராணி முன்முன்க்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லாதான் இருக்காங்க.
அதோட இந்த நாட்டியத்தை கூட அவங்க பல ஆளுமை மனநோயால ஆடல. இத அவங்க நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்காங்க. அதோட அவங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னதே நான் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? மகாராஜா தரம்பால், யாராவது கண்மூடித்தனமா இருந்தாங்கன்னா அவங்க கண்ணை திறந்து நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஆனா அவங்க அப்படி கண்ணை திறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு உண்மை புரியலன்னா அவங்க பொய்ங்கிற போர்வையை போத்தி இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதை எடுத்தே ஆகணும். நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல முயற்சி பண்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா மகாராஜா, நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். மகாராஜா தரம்பால், நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் மகாராணி முன்முன் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பறவை கூண்டுல இருந்து எப்படி தப்பிச்சு போகுமோ அதே மாதிரி அவங்களும் அரண்மனையில இருந்து தப்பிச்சுட்டாங்க. பல தடவை அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. ஒரு தடவை அவங்க குருஜியோட அம்மாவா இருந்தாங்க, வீராங்கனையா இருந்தாங்க, கொள்ளைக்காரங்களா இருந்தாங்க. அப்புறம் கடைசியில அவங்க என்னோட வீட்டிலேயே என்னோட மாமனாரா வந்திருந்தாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மறுபடியும் மகாராணி முன்முன் எங்களை விட்டு ரொம்ப தூரமா போறாங்களோன்னு. அந்த நேரத்துல தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு மகாராஜா. ராணி முன்முன் கொள்ளைக்காரி ஜுவாலா தேவியா இருந்தப்போ என் பின்னாடி ஓடி வந்தாங்க. அப்போ நான் ஒரு மணியில போய் இடிச்சுக்கிட்டேன். அந்த மணியோட சத்தத்தால அவங்க என்னை துரத்திட்டு வந்ததை நிறுத்தினது மட்டும் இல்லாம அவங்க அந்த ரூபத்திலிருந்து வெளியில வந்து முழுமையா குணமா இருந்தாங்க. மகாராஜா, அந்த மணி சத்தத்தோட விஷயத்தை நான் விசாரிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, மகாராணி முன்முன்ன நிரந்தரமா சரிப்படுத்துறதுக்கான ஒரே ஒரு மந்திரமும் அவங்க நோய்க்கான மருந்தும் கிடைச்சிருச்சுன்னு. மகாராஜா, மணியோட சத்தம் அது சாதாரண சத்தம் இல்லை. அதோட தாக்கம் நம்ம மூளையில ரொம்ப வேகமா இருக்கும். அது எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்கும்னா, அந்த நேரத்துல நம்ம மூளையில தப்பான உணர்வு ஏதாவது ஓடிட்டு இருந்ததுன்னா உடனே அதை உடைச்சிருமா. அதாவது நாம் அந்த தாக்கத்துல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துருவோம். மணியோட சத்தம் நம்மளை எச்சரிக்கிறதுக்காக மட்டும் பயன்படாம நம்மளோட ஞானத்தையும் கவனத்தையும் ஒரு படி மேல உயர்த்தி நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் தட்டி எழுப்பி விடும். அதனாலதான் நாம எந்த ஒரு தடங்களும் இல்லாம பக்தியோட பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்ய முடியுது. அதனாலதான் மகாராஜா தரம்பால், அது எந்த கடவுளோட கோவிலா இருந்தாலும் அங்க கண்டிப்பா மணி இருக்கும். அதோட இப்ப மணியை வச்சு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் 100% அறிவியல் சார்ந்தது. குருவே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதான் பண்டித ராமகிருஷ்ணன் சொல்றது. அட, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நம்ம குருஜிக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்ல. கண்டிப்பா எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மைதான். அப்போ இந்த மணி சத்தத்தால மட்டும்தான் மகாராணி முன்முன்னோட மனநோயை முழுமையா குணப்படுத்த முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் எங்க வீட்டுல இருந்த மணியை எடுத்துக்கிட்டு நான் இவங்க பின்னாடியே போனேன். நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அதுவும் இந்த வேஷத்துல ஆம்பளையோட துணி போட்டு. மகாராணி முன்முன், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீங்க உள்ள வாங்கல. மகாராணி முன்முன், நான் சொல்றத மனசு திடப்படுத்திக்கிட்டு கேளுங்க. உங்களுக்கு ஒரு மனநோய் இருக்கு. ஆனா நீங்க நினைச்சா உங்க மனபலத்தை வச்சே மனநோயை குணப்படுத்திட முடியும். ஆனா ராமா, நீங்க மட்டும்தான் என்ன சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ராணியா இருக்கிறதுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ராஜா தரம்பாலோட காதல் வலையில விழுந்த என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு நடக்கிற சேவையெல்லாம் இருக்கட்டும், ஆனா என்னோட சின்ன ஆசையை நிறைவேற்றுறது கூட ராஜா தரம்பால் அவரே முன்ன வந்து செய்வாரு. அப்புறம் என்னோட எல்லா ஆசைகளையும், என்னோட எல்லா திறமைகளையும், என்னோட கனவுகளையும் அவரு என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. என்னால அப்படி வாழ முடியாது. அதனாலதான் இப்படி எனக்குள்ள நிறைய பேர் உருவாயிருக்காங்க. நான் இப்ப ஆசைப்படுறது என்னன்னா, என்ன ஒரு சாதாரண பொண்ணாவே அப்படியே வாழ விட்டுறணும். எனக்கு ராணியோட வாழ்க்கையை தான் வாழணும்னு எந்த ஆசையுமே இல்லை. அதுக்கான விருப்பமும் இல்லை. நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க கூட தயாரா இருக்கேன். ஆனா ராஜா என்ன அதை கூட பண்ண விட மாட்டாரு. மகாராணி முன்முன், ஒரு வழி இருக்கு. நான் சொல்றத
நீங்க அப்படியே செய்வீங்களா? ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவிக்கு பதிலா நீங்க உங்களோட நாட்டிய திறமையை காட்ட வேண்டியதா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ஏன் இங்க நாட்டியம் ஆடினேன்னா, நீங்க இதுக்காக எவ்வளவு தூரம் போவீங்கன்றத என் கண்ணால பார்க்கணும்னு நான் நினைச்சேன். மன்னிச்சிருங்க மகாராணி முன்முன், ஆனா இன்னைக்கு உங்களோட கணவர் ரொம்ப எல்லையை மீறி போயிட்டாரு. இவரோட மனைவி மகாராணி ராஜ நர்த்தகியா இந்த அரசவையில நடனம் ஆடினதுக்கு ஆனந்தமா கை தட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு உங்களை பாராட்டினாரு. மகாராஜா தரம்பால், நீங்க ஒரு ஞானி, மகாராஜா தான். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, காதல ஒரு தங்க கூண்டுக்குள்ள வச்சு அடைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் அது மூச்சு அடைச்சு என்ன ஆகும்னே தெரியாது. உங்க காதலுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. ஒருவேளை அது உங்களுக்கானதா இருந்தா கண்டிப்பா அது உங்களை தேடி வரும். ஒருவேளை அது வரலன்னா அது என்னைக்குமே உங்களோடது இல்லை. உங்களோட மனைவிக்கு எல்லா கலையிலையும் நல்ல ஞானம் இருக்கு. அவங்க ரொம்ப திறமையான பெண்மணி. இவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க காதலுங்கிற பேர்ல அவங்கள மன ரீதியா ரொம்ப காயப்படுத்திருக்கீங்க. அது காதல் இல்ல. இதனாலதான் அவங்க மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மகாராஜா, நிறைய ஆசைகளும் கனவும் இருக்கிறவங்கள இந்த மாதிரி அன்பால கட்டி போட்டு அதை நிறைவேற விடாம அடைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடைஞ்சிருக்கிற பல பேர் இப்படிதான் மனநோயால பாதிக்கப்படுறாங்க. மகாராஜா தரம்பால் உங்க கண்ணை திறக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தின. மகாராணி முன்முன் பாதிக்கப்பட்டதை என்னால இப்படிதான் சொல்ல முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க மனைவியோட காதல்ல எந்த அளவுக்கு மூழ்கி போயிருந்தீங்கன்னா ராஜாவா உங்க பொறுப்பையே மறந்துட்டீங்க. அதனாலதான் உங்க அரசவைக்குள்ளேயே உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரியான செயல்கள் நடந்திருக்கு. பண்டித் ராமகிருஷ்ணா, என் கண்ணை நீங்க எவ்வளவு திறந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ராணி முன்முன், இன்னைக்கு நீங்க எனக்காக நிறையவே பண்ணிட்டீங்க. இப்ப எனக்கு இருக்க ஒரே ஆசை என்னன்னா, உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நீங்க ஆசைப்படுற சுதந்திரம் கிடைக்கணும். ராணி முன்முன், என்கிட்ட இருந்து தூரமா இருக்க நீங்க நல்லா பழகிக்கங்க. நான் லங்காக்கு போக போறேன், நீங்க இங்க பத்திரமா இருக்க போறீங்க. இப்ப நம்ம உடனே லங்காக்கு கிளம்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அங்க போய் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு ராஜாவா என்னோட பொறுப்பை ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை கூட்டிட்டு போறேன். மகாராஜா தரம்பால், நீங்க மறுபடியும் மறந்துட்டீங்க. ஒரு போர் வீரரா மகாராணி முன்முன் எவ்வளவு பெரிய திறமசாலின்னு நாம எல்லாரும் பார்த்தோம். சரிதானே குருஜி? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன சொல்றது இலங்கை மகாராஜா, உங்க ராணிக்குள்ள நல்ல போர் வீரர் ஆகிறதுக்கான எல்லா குணங்களும் இருக்கு. அவங்களுக்கு வாளே தேவையில்லை. அவங்க வெறும் கட்டையை வச்சு எதிரிகளை செதறடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட வாங்கின அடியை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். இவங்க ஒரு வீராங்கனை. ஆமா, இவங்க சிங்கம் மாதிரியும் கர்ஜிப்பாங்க, சவுக்கையும் நல்லா பயன்படுத்துவாங்க. மகாராஜா தரம்பால், ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. நமக்கும் நம்மளோட மனைவிக்கும் என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பயன்படுத்த கத்துக்கணும். மகாராணி முன்முன உங்க கூட கூட்டிட்டு போங்க. அவங்க கையில ஒரு வாளை கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு நல்ல துணையா இருப்பாங்க. அவங்களோட திறமையால எதிரிகளை தோக்கடிச்சு விரட்டி அடிப்பாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒரு மகான். நீங்க என் கண்ணை திறந்து எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படின்னா எக்கா திக்கா துண்ணா. மகாராஜா தரம்பால், இப்போ நீங்க என்ன பத்தி இல்ல, உங்களோட நாட்டை பத்தி தான் யோசிக்கணும். அங்கதான் உங்களோட தேவை இருக்கு. உடனே நீங்க உங்க நாட்டுக்கு போயாகணும். கண்டிப்பா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இப்ப உடனே லங்காக்கு கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க.